இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, அதாவது 100 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 3லேருந்து 3 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் சின்ன சின்னதாக 2, 3 தக்காளி சேர்த்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு இதில் என்னென்ன காய்கறி சேர்த்துருக்கேன் அப்படின்னா, கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸு, கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு குடமிளகா சேர்த்துருக்கேன். அதனால பச்சை மிளகா சேர்த்தல. குடமிளகா இல்லை அப்படின்னா பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிங்க. பட்டாணியை நைட்டே ஊற வச்சுட்டு 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் பட்டை ஏலக்காய் தூள், அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது வீட்டிலே செஞ்ச பிரியாணி மசாலா பவுட்ரு தான். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா காய் சுண்டி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. வதங்கிட்டு நான் வந்துட்டு 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 1 லெமன் சேர்த்துக்கலாம். நம்ம வந்துட்டு தயிர் சேர்க்கல, அதனால 1 லெமன் சேர்த்துக்கிறோம். தயிர் சேர்த்தோம் அப்படின்னா 1/2 லெமன் சேர்த்துனாவே போதும், புளிப்பு கரெக்டாக இருக்கும். தண்ணி எல்லாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்க அரிசியை, நார்மல் வீட்டுக்கு சாப்பாடு செய்கிற அரிசி சேர்த்தோம் அப்படின்னாவே நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே மூடி வச்சுட்டு தண்ணியும் அரிசியும் நல்லா சமமாகி வந்ததுக்கப்புறமா புதினா மல்லியை சேர்த்துட்டு அப்படியே 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அப்படியே புழுங்கி சாப்பாடு நல்லா பிரண்டு உதிரி உதிரியாக வந்திருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.